பண்ணி பாடுவோம். இயேசு நாமம் என் வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது, இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது என் வியாதிகள் வெளியேறும், என் பலவீனங்கள் வெளியேறும், என் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் வெளியேறும், பதற்றங்கள் வெளியேறும், கவலைகள் வெளியேறும், கண்ணீர் துடைக்கப்படும், அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது உங்கள் உடலிலே அற்புதம் நடக்கிறது. வியாதிகள் பலவீனங்கள் நீங்குகிறது. இயேசுவின் பெயரை சொல்லி மன்றாடுகிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. கருத்தோடு துதித்திடுவே. நல்ல கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்கள். பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய் இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, என் மனதில் உள்ள எல்லா வேண்டுதல்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். தேவ மாதாவே, உமது பரிந்துரையின் வல்லமையினால் இயேசு ஆண்டவரிடமிருந்து எனக்கு தேவையான எல்லா விடுதலையும், அற்புதத்தையும், சுகத்தையும், நலனையும் நான் நிறைவாக பெற்றுக் கொள்ளும்படி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும். ஆண்டவரின் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து புனிதர்களே, இரத்த சாட்சிகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லா தேவ தூதர்களே, ஆண்டவரிடமிருந்து எனக்கு தேவையான எல்லா உதவியையும் பெற்றுத் தாருங்கள். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாருமே நல்லா இருப்பீங்க. ஆமென். நல்ல பக்கத்தில் கை கொடுத்து ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெப கருத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே மீண்டும் உங்களை வாழ்த்தி இந்த நாளின் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் 2 குறிப்பேடு எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. 7ஆம் அதிகாரம் 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசிக்கலாம். எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களுக்கு மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்கள் நாட்டுக்கு நலம் அளிப்பேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மக்கள் என் பெயரை போற்றிடும் என் மக்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க யாருடைய மக்கள்? நீங்க யாருடைய மக்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகள். நம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய மகளாக இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் பெயரை போற்றுகிற என் ஜனங்கள், என்னுடைய பெயர் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இன்னைக்கு நமக்கு ஒன்று தெரியணும். நாம் எல்லாருமே வேதத்தை எடுத்து வாசித்தோம்னா ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். நீங்கள் தயவு செய்து மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசித்தீங்கன்னா, உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு
எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பெயரை போற்றிட ஜனங்கள், என்னுடைய பெயரால் 2 அல்லது 3 பேர் நீங்க எங்கே ஒரே சிந்தனையில என்னுடைய பெயரால் நன்றாக ஒரே மனதோடு கூடுகிறீர்களோ உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு நல்ல கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் பெயரால் நமக்கு விடுதலை உண்டு. ஆமென். அல்லேலூயா. யாருடைய பெயரால தான் விடுதலை உண்டு? யாருடைய பெயரால தான் அற்புதம் உண்டு? நீங்க சுகமடையணும், நீங்க நலமடையணும்னா இயேசுடைய பெயர் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அதனாலதான் சமீபத்தில் ஒரு சகோதரி அவர்கள் சாட்சி சொன்னாங்க, மருத்துவர்கள் அவர்களுடைய உடல் திடீரென்று ரொம்ப நலிவடைந்து போனது, மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்ப ரிப்போர்ட்லாம் ஒரு பகுதி முதல்ல வந்து விட்டது. என்ன அப்படின்னா, இவர்களுக்கு ஒரு கேன்சர், அதில் 3வது ஸ்டேஜ் என்று சொல்லி மருத்துவர்கள் அவர்களை கைவிட்ட நிலைமை. அந்த சூழ்நிலையிலே அவர்கள் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அப்ப வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட அவர்கள் தன்னுடைய வியாதிப்பட்ட பலவீனப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி கதறுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பெயரை சொல்லி, ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு நீங்கட்டும், இயேசுவின் பெயரால் என்னுடைய இந்த வியாதி என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் சொன்னாங்க, எனக்கு பெரிய ஜெப அனுபவம்லாம் இல்லை, ஆனால் இந்த வியாதியில கைவிடப்பட்ட அந்த அனுபவத்தில் நான் ஆண்டவருடைய பெயரை சொல்லி மன்றாட ஆரம்பித்தேன். இயேசுடைய பெயரால் இந்த வியாதி என்னை விட்டு நீங்கட்டும் ஜெபம் பண்ணேன். ஆனா என் உடல் நலிவடையும் என்று நினைத்திருந்த நேரம் என் உடல்ல பலன் ஆற்றல் வந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பெயரை சொல்லி, இயேசுவின் பெயரை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்க 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 எனக்கு புதிய சக்தி கிடைத்தது. அந்த நேரத்தில் நான் ஒரு தியானத்தில் போய் பங்கெடுத்தேன். ஆண்டவருடைய பெயரை அறிக்கையிட்டு ஜெபித்ததனுடைய விளைவு, அந்த தியானம் முடிந்து நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்து நான் மீண்டும் மருத்துவ ஆலோசனைக்குள் சென்ற பொழுது, எந்த மருத்துவர் 3வது ஸ்டேஜ் கொண்டு போங்கன்னு சொன்னாரோ அவரே என்னை அடையாளம் காண முடியாதபடி, நீங்க தான் அந்த ரிப்போர்ட்ல வந்து ஆளா என்று கேட்டார். அடுத்து எனக்கு ரிப்போர்ட் வந்த பொழுது என் உடம்புல கேன்சர் வியாதி இல்லை, இது ஒரு விதமான ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி, இதுக்கு சின்ன டேப்லெட்டுகள் கொடுத்தா போதும்னு சொல்லி நான் இன்று ஆரோக்கியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், சில வியாதிகளோடு வந்திருக்கலாம், சில பேர் ஏமாற்றத்தின் மத்தியில வந்திருக்கலாம், சில பேர் ரொம்ப நாளாக நீங்க கேட்டு 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 எதுவுமே நடக்கல என்று சொல்லுகிற சூழ்நிலையில் வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த வசனம் சொல்லுகிறது, என் பெயரை போற்றிடும் என் மக்கள் எனக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்கள் வேத புஸ்தகங்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லாரும் கையில பைபிளை திறந்து வாசிக்க வேண்டும். 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள், வாசிங்க. திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிங்க. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்க பெறுவர், வாழ்வின் நூலிலிருந்து அவர்களது பெயர்களை நீக்கிவிட மாட்டேன், மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வான தூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இயேசு சாமி சொன்னாரு, நீங்க மக்களினத்திற்கு முன்பாக என் பெயரை ஏற்றுக்கொண்டால், அல்லேலூயா, நீங்களும் நானும்
இந்த உலகத்துல வாழ்கிற இந்த வாழ்க்கையில இந்த சகோதரி சொன்னாங்க, நான் ஒரு இஸ்லாமிய பெண். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் பலவிதமான கஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். தந்தை விட்டுட்டு போயிட்டாரு, தாய் இறந்து போயிட்டாங்க, சோதனைகள் வந்தது, எத்தனையோ காரியங்கள். அதுவும் குறிப்பாக தனிமையின் காலம், பெண் பிள்ளை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இவை அனைத்திலும் இவள் ஆண்டவரை சார்ந்திருந்தாள். கை தட்டுங்க பாப்போம். இவர் ஆண்டவரை பிடித்துக் கொண்டார், ஆண்டவரை சார்ந்திருந்தால் என்னவானாலும் என்னுடைய வாழ்க்கை யார் பார்த்துக் கொள்வார்? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நான் அவருக்கு என்னை அர்ப்பணமாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு அவள் தன்னை அர்ப்பணித்ததனால் எல்லாருக்கும் முன்னிலையிலும் அவள் பல துன்பத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதன் மத்தியிலும் கிறிஸ்துவின் பெயருக்கு அவர் சான்று பகர்ந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுடைய பெயருக்கு, ஆண்டவருடைய பெயரை நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உயர்த்தும் பொழுது அவருடைய பெயருக்கு நீங்கள் ஞானம், அந்த பெயரால், அந்த நாமத்தினால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திலும் இயேசுடைய பெயரை உச்சரித்து வாழ்வாக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் ஆசீர்வாதமாய் அது மாறுகிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. பாருங்களேன், நிறைய நேரங்களில் சில பேரை பார்க்கலாம், சில பேர் ஒரு பேக் போட்டிருப்பாங்க, சில பேர் ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாங்க, சில பேர் சில கார், சில பேர் வைத்திருக்கிற காரியங்கள்ல இந்த பிராண்டட் நேம் இருக்கும். அப்படிதானே? இந்த நேம் இது ஒரு எத்தனையோ பேர் டிஷர்ட் போடுறாங்க. ஆனால் சில பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டட் ஒரு சட்டை போடுறாங்க, பீட்டர் இங்கிலாந்து. என்ன அந்த சட்டை போட்டால் தான் அவருக்கு என்னமா இல்லை மற்றவங்களாம் சட்டை போட்டால் சரி இல்லையா? ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இது எனக்கு இந்த பெயர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பெயர் ஏன் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறியப்பா அப்படின்னா அவங்களுக்கு அது அந்த பெயர் மேலே உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு மதிப்பு. அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஷூ, ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தல கூட இந்த நேம், இந்த நேமில் உள்ள பொருட்களைத்தான் நான் பயன்படுத்துவேன் என்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த உலகத்தில் உள்ள சில பெயரையே நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு முத்திரை இருக்கிறது. அந்த பெயர் சிலர்ல பல பேருக்கு தெரிந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, என் பேரை சொல்லிட்டாங்க உள்ள போங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் பேரை சொன்னால எல்லாருக்கும் தெரியும், என் பேரை சொன்னா இது நடக்கும் என்று சொல்லும்போது நானும் நீங்களும் இயேசு ஆண்டவருடைய பெயரை நம்முடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறுகிறது. ஆமென். ஆமென். ரெண்டு கைகளை பேர் சொல்லுங்க. இயேசுவே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவின் பெயரே எனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. நீங்க அதனால தான் எடுத்து வாசித்து பாருங்க தயவு செய்து. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஆண்டவருடைய திருப்பெயர் உறுதியான கோட்டை. கை தட்டுங்க. யாருடைய பெயர்? ஆண்டவருடைய பெயர். சொல்லுங்க, யாருடைய பெயர்? ஆண்டவருடைய பெயர். சகோதரியே, யாருடைய பெயர்? ஆண்டவருடைய பெயர். இயேசு கிறிஸ்துவுடைய பெயர் உறுதியான கோட்டை. வியாதிவா, பலவீனமா, இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில இக்கட்டுகளும் சூழ்நிலைகளும் எல்லாம் எதிர்மறையாக இருக்கிறதா? எந்த சூழ்நிலையானாலும் அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர் இயேசுவின் பெயர். என் நாமம், என் பெயரை அறிக்கையிடுகிற என் மக்கள், ஆண்டவர் கூறுகிறார், என்னுடைய பெயர், இயேசுவின் திருப்பெயர் உறுதியான கோட்டை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பெயர் தாங்க உங்களை பாதுகாக்கும். ஆமென். ஆண்டவருடைய பெயர் தான் உங்க குடும்பத்தை பாதுகாக்கும். ஆமென். ஆண்டவருடைய பெயர் தான் உங்களை நோய்களிலிருந்து விடுவிக்கும். ஆமென். அதனால தான் பைபிள் சொல்கிறது, ஆண்டவருடைய பெயர் உறுதியான கோட்டை, அதனுள் சென்று அடைக்கலம் புகுகிறவன் அவருக்கு அஞ்சி நடப்பவர். போட்டுருக்கா? அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதற்குள் சென்று அடைக்கலம் பெறுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எந்த பெயர் தெரியுதோ இல்லையோ,
இன்னைக்கு சினிமா நடிகை பெயர்லாம் தெரியுது, போதகர் பெயர் தெரியுது, ஆனா யாருடைய பெயர் தெரியல? இயேசுவோட பெயர் தெரியல. யாருடைய பெயரும் உங்களை விடுவிக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுடைய பெயர் தான் உங்களை விடுவிக்கும். ஆமென். இயேசுடைய பெயர் தான் உங்களை குணப்படுத்தும். ஆமென். இயேசுடைய பெயரால் தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தயவு செய்து பைபிள் எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் தயவு செய்து வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சமீபத்திலே ஒரு அமெரிக்க தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட கம்யூனிசவாதி, நாத்திகர் அப்படின்னா கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர், அவர் மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அநேகருக்கு இயேசுவை அறிவிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவருடைய சாட்சியத்தை, அவருடைய அனுபவத்தை, எப்படி இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தா, அந்த நாத்திகராய் இருந்த அந்த மனிதர் கடவுள் இல்லை என்று அவர் அறிவிப்பதும், அவருடைய ட்ரெஸ் போடுறதுக்குள்ள அதுலேயும் கடவுளுக்கு விரோதமான வார்த்தைகளை பதிய வைத்து அதையெல்லாம் அவர் வெளிப்படுத்துவாராம். இப்படி எல்லா இடத்துலையும் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அவர் திடீர்னு ஒரு நாள் அவருடைய வீட்டில் அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று மயக்கம் வருகிறது. மயங்கி விழுகிறார். அது அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும், விழுந்த மாதிரி இருக்கு. அதற்கு அப்புறமாக அவர் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இவர் இறந்து விட்டார் என்ற செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுகிறது. இப்ப என்ன நடக்குன்னா நல்லா கவனிக்கணும். இந்த மனிதன் பார்க்கிறாரா, இவர் அவருக்குள்ளாக பார்க்கிறார். பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, அவருடைய ஆவி அவரை விட்டு பிரிகிறது. அவருடைய உடல் அந்த இடத்தில் மருத்துவமனையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவரை சுற்றிலும் அநேகர் வருகிறார்கள், பார்க்கிறார்கள், போகிறார்கள். இந்த காரியத்தை எல்லாம் அவர் காண்கிறார். இவருடைய ஆவி இவரை விட்டு போகும் பொழுது அவரை பார்க்கிறார். சுற்றிலும் ஒரு இருள் சூழ்ந்த காரியம், தீமைகள், இவர் பேசிய காரியங்கள், பலவிதமான காரியங்கள் இவருக்கு முன்பாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இவர் எதிர்பாராத ஒரு காரியத்தை பார்க்கிறார். இயேசுவை அவர் சந்திக்க வேண்டியது வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இவருடைய ஆவி இவர் பார்க்கிற காட்சி என்ன? இவர் நேர போய் இவர் எங்கே போகிறார் என்றால் இயேசுவுக்கு முன்பாக போய் நிற்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை குறித்து தவறாக பேசினானோ, யாரை குறித்து இல்லை என்று சொன்னானோ அவருக்கு முன்பாக நான் போய் நின்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையின் மாற்றம் அங்கே. நான் கதறுகிறேன், கண்ணீர் வடித்தேன். ஓ கடவுளே, எனக்கு ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு தாரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் நரகத்துக்கு தள்ளப்படுவதும், அநேகர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி போவதும் உள்ள காட்சிகள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய இரக்கம் அவருக்கு வந்த பொழுது, மீண்டும் நீ உன் உடலுக்குள் போவாயாக என்று அங்கே ஆண்டவர் அவருக்கு கட்டளை கொடுத்த பொழுது அவருடைய உடல் உயிர் பெற்றதாகவும், அதன் பின்பு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதையும், நீங்களும் நானும் இயேசுவுக்கு முன்பாக நிற்போம் என்பதையும் அவர் சாட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்ல கவனிக்கணும். இந்த உலகத்துல இயேசுடைய பெயர் ஏதோ ஒரு பெயர் அளவுக்குள்ள ஒரு கடவுள் அல்ல, ஏதோ ஒரு 10 சாமி 1000 சாமி இல்ல, இவர் ஒருத்தர் இல்ல. இந்த உலகத்துல ஜட்ஜ்மெண்ட், இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் இயேசுவுக்கு முன்பாக போய் கண்டிப்பாக நின்றாக வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்களும் நானும் விரும்பணுமோ விரும்பலையோ, நம்பணுமோ நம்பலையோ, பரிசுத்தமா இருந்தீங்களோ இல்லையோ, யாருக்கு முன்னால போய் நிப்பீங்க?
அக்கா யாருக்கு முன்னாடி நிப்பீங்க? ஆண்டவருக்கு முன்பாக. ஒரு நாள் இயேசுவுக்கு முன்பாக நீங்க போய் அன்னைக்கு நீங்க அவரை தலை நீங்க வணங்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அவர் முன்னாடி பணிஞ்சுதான் கிடக்கணும். அதனால தாங்க பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே நல்ல கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நீங்க இயேசு ஆண்டவர்னு அறிக்கை இடுவது கடவுளின் மாட்சி. அப்ப இயேசுவே ரட்சியும், இயேசுவே ஆண்டவர், இயேசுவேன்னு நீ சொல்ல சொல்ல அது யாருக்கு மாட்சி? சத்தமா சொல்லுங்க. இயேசப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனைன்னு நீங்க இயேசுடைய பெயரை உச்சரிப்பதற்கு பாத்தீங்களா, அதுவே கடவுளுக்கு மாட்சி. ஆமென். அல்லேலூயா. உங்களை சுத்தி இருக்கிற தீமையின் வைப்ரேஷன், தீமையினுடைய எல்லா நெகட்டிவ் எதிர்மறையான எல்லா விதமான பொல்லாப்புகளும் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நீங்க இயேசுவின் பெயரை அறிக்கையிட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிங்க. திருத்துதர் பணிகள் எடுத்து வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். திருத்துதர் பணிகள் 4:12 எடுத்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினால் அன்றி வேறு எவராலும் கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. நல்ல சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. நல்ல சொல்லுங்க, இயேசுவினால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. மீட்பு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களை மீட்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த ஊழியனும் கிடையாது. உங்களை மீட்கிறவர் ஒரு புனிதர் அல்ல. உங்களை மீட்கிறவர் இந்த உலகத்தில் உள்ள மதவாதிகள் அல்ல. இந்த உலகத்தில் உங்களை மீட்கிறவர் ஏதோ ஒரு அரசியல்வாதி அல்ல. பிரைஸ் தி லார்ட். உங்களையும் என்னையும் மீட்கும்படி இயேசுவின் பெயரை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமென். அல்லேலூயா. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் விடுவிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம். அதனால பாருங்க பேதுரு சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் பெயரே, இயேசு கிறிஸ்துவே அன்றி வேறு எவராலும் உங்களுக்கு என்ன கிடையாது? மீட்பு இல்லை. மீட்பு கிடையாது. சமீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் நான் குடிப்பழக்கம், என்னுடைய சின்ன வயதிலே குடிப்பழக்கத்துக்கு உள்ளாயிட்டேன். ஏன்னா எங்க வீட்டிலேயே மதுபானம் வித்தாங்க. விளைவு என்ன? நான் அதற்கு அடிமையாய் மாறினேன். திருமணம் முடிந்தது, பெரும் குடிகாரனா மாறினேன். என் மனைவி என்னெல்லாமோ ட்ரிக் பண்ண முடியல, என்னெல்லாமோ சாவறதுக்கெல்லாம் முடிவு பண்ண முடியல. என்னை கொண்டு போய் மதுபானம் குடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக டி அடிஷன், போதை பழக்கத்திலிருந்து விடுதலை அடைகிற இடம் கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்க போனேன். ஒரு முறையா என் மனைவி தாலி எல்லாம் வித்து கூட எப்படியாவது இந்த மனுஷனை திருத்தணும் சொல்லி கொண்டு போய் சேர்த்தா. ஒரு வாரம் நல்லா இருப்பேன், அதுக்கப்புறம் பாலா போயிருவேன். ஏன்? உலகத்தில் உள்ள மருந்தோ மனுஷனுடைய சில கவுன்சிலிங்கோ முழு விடுதலை தராது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவேளை சிலருடைய உணர்வை பாதிக்கும்படி பேசலாம். நீங்க ஒரு சீரியல் பார்க்குறீங்க, ஒரு டிவி பார்க்குறீங்க, இல்லை அந்த சகோதரியுடைய சாட்சியத்தை இப்போ கேட்டீங்க. சிலருக்கு கொஞ்சம் இருதயத்தில் மனசில், சிலருக்கு கண்ணில் கூட கண்ணீர் வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஏன் வந்துச்சாமா? நக்காக்கெல்லாம் லேசாக ஒரு மாதிரி முகமே மாறிட்டுன்னு. ஏன்? அந்த வார்த்தை உங்க இருதயத்தில் இல்லை, உங்க முதல்ல உங்களுடைய உணர்வை பாதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் உணர்வுக்குரியவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள சில ஆலோசனைகள், சிலருடைய காரியங்கள் உணர்வை பாதிக்கும். ஜஸ்ட் சில நேரங்களில் நமக்கு ஒரு சின்ன முடிவு, நம்மளாம் நல்லா இருக்கணும்பா, ஒழுக்கமா இருக்கணும்பா, சரியா இருக்கணும்பா அப்படின்னு தோணும்.
ஆனால் உணர்வை பாதிக்கிறவர் அல்ல இயேசு, உன் ஆன்மாவை தொடுகிறவர். கை தட்டுங்கப்பா. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மீட்பு எங்கிருந்து வருகிறது? இயேசுவிடம் இருந்து வருகிறது. அந்த சகோதரர் எனக்காக அழுதவங்க நிறைய பேர். எங்க அம்மா எழுதிருக்காங்க, எங்க மனைவி எழுதிருக்கா, என் பிள்ளைங்க எழுதிருக்காங்க. 2 நாள் குடிக்க மாட்டேன், திரும்ப குடிச்சிருவையா. ஆனால் முடிவில் நானும் என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள் குடும்பமாக தியானத்திலே வந்து இயேசுவுக்கு முன்பாக அமர்ந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்னை தொட ஆரம்பித்தது. ஆமென். நற்கருணை ஆராதனை வேளையிலே இயேசு என்னுடைய வாழ்க்கையை தொட்டார். பலிபீடத்திலிருந்து இயேசு எனக்காக இறங்கி வந்தார். அந்த நாளிலே ஆண்டவர் என்னை ஒரே நொடிப்பொழுது தொட்ட பொழுது என் வாழ்க்கையில குடிப்பழக்கம், குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மாறியது. இன்னைக்கு குடிப்பழக்கத்தை விட்டு மனம் திரும்பி அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆன்மா மீட்கப்பட வேண்டும் என்றால் ஒரு ஆன்மாவை மீட்க உலகத்தில் உள்ள பெயர்கள் அல்ல, இயேசுவின் பெயரே நம்மை மீட்கும். ஆமென். அதனாலதான் அவர் சொல்றார், இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற, உங்களுக்கு விடுதலையை தர இயேசுவின் பெயரே கொடுக்கப்பட்டுள்ளது. யார் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? மாதாவுடைய பெயரா? புனிதர்களுடைய பெயரா? இல்லங்க. யாருடைய பெயர்? மாதா எனக்காக பரிந்து பேசுகிறார், புனிதர்கள் எனக்காக ஜெபம் பண்றாங்க, பரிந்து பேசுகிறார்கள். ஆனால் எனக்கு விடுதலை தரக்கூடிய பெயர் என்னது? இயேசுவின் பெயர். சொல்லுங்க, இயேசுவின் பெயர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பெயர், இவரால் அன்றி வேறு எவராலும் எனக்கு ரட்சிப்பு, எனக்கு மீட்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எடுத்து வாசியுங்கள். திருப்பாடல் 91ஆம் அதிகாரம், திருப்பாடல் 91ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 91:14. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க இயேசுவின் பெயரை உங்களுக்குள்ள அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாருடைய பெயர் அறியணும்? இன்னைக்கு நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்கு யாருடைய பெயர் அறியல. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றாரு, கிறிஸ்துவின் பெயரை, இயேசுவின் பெயரை நீங்கள் அறியாமல் இருப்பதே பெரிய பாவம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் யார் அல்ல? கிறிஸ்துவை சொல்லுங்க. எல்லா கோயிலுக்கும் போவாங்க, எல்லா திருத்தலங்களுக்கும் போறோம், எல்லாம் பண்றோம், ஆனா இயேசுவோட பெயரை என்ன செய்யல? அறியல. எவ்வளவு பெரிய பரிதாபம் பாத்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆலயத்துக்கு வர்றேன், ஆனா ஆலயத்தில் இருக்கிறது யாருன்னே தெரியல. அதனுடைய விளைவுதான். நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க. பூசை நடக்கும், போய் அந்தோனியார்ட்ட மெழுகுதிரி பொருத்திக்கிட்டு இருப்பீங்க. சொல்லுங்க, இது தப்பா இல்லையா? திருப்பலி நடக்குது, திருப்பலியிலே வாசகம் வாசிக்கப்படுகிறது. திருப்பலி வாசகம் உங்களுக்கு முக்கியம் இல்லை. நற்கருணை ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அந்த பலிபீடத்திலே கல்வாரி பலியாக அவர் இறங்கி வருகிறார், அது முக்கியம் இல்ல. நீங்க யாருங்க பார்க்க வந்தீங்க? யாருடைய பெயர்ல ஒன்று கூடி இருக்கீங்க தெரியல. அதனாலதான் பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன், நான் அவர்களை பாதுகாப்பேன். சகோதரியே, சகோதரனே, ஆண்டவருடைய மகனே, மகளே, ஆண்டவருடைய பெயரை நீங்கள் தயவு செய்து உங்க வாழ்க்கையில உங்கள் வாழ்வாக மாற்றுங்கள். ஆண்டவருடைய பெயரை அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவுடைய பெயரை அறிந்து கொள்ளுங்கள்.
ஒரு கிறிஸ்தவன் இயேசுடைய பெயரை அறிந்து கொள்ளாமல் இருப்பான் என்றால் அது எவ்வளவு துரதிர்ஷ்டமானது. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, எடுத்து வாசிங்க. யோவான் 14:14 சொல்கிறது, இயேசுவின் பெயரால், என் பெயரால், ஆண்டவர் சொல்றார், என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். கை தட்டுங்க பாப்போம். அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, என் மக்கள் எதுல இருக்கணும்? என்னுடைய பெயருக்குள்ள வரணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய பாருங்களேன், ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த நம்ம பேர் எழுதுறோம். நம்ம பேர் எழுதும் பொழுது நம்ம முன்னால என்ன பண்றோம்? சொல்லுங்க, இனிஷியல். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்தவர்கள் என்று முதலாவது அழைக்கப்பட்ட இடம் எது? அந்தியோக்கியா. அல்லேலூயா. அவங்கள பார்த்த உடனே சொன்னாங்க, இவங்க யாரு? கிறிஸ்தவங்க. என்ன பார்க்கணும், உன்னை பார்க்கணும், கடவுளுடைய பெயரை, இயேசுடைய பெயரை அறிக்கையிடணும். என் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால், என் பெயரால் நீங்கள் கேட்பதை எல்லாம் உங்களுக்கு தருவேன். ஆண்டவர் என் பெயரை சொல்லி கேளுங்கப்பா, என் பெயரை சொல்லி நீங்கள் மன்றாடுங்கள். ஆண்டவருடைய பெயரை சொல்லி மன்றாடும் பொழுதுதான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆண்டவருடைய பெயரை சொல்லி கேட்கும் பொழுதுதான் வியாதி குணமடையும். இயேசுவின் பெயரை நீங்கள் எவ்வளவு அதிகமாக உச்சரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பேதுருவும் யோவானும் பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கிற ஒரு பெரிய அற்புதம். பேதுரு இயேசுவோடு பயணித்தார், சீடர்கள் இயேசுவோடு பயணித்தாங்க. ஆனா காற்றும் கடலும் பிரச்சனைகள்லாம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க? நடுங்கினாங்க, விசுவாசத்தை இழந்தாங்க. ஆனா அதே பேதுரு ஜெபம் பண்ணும்படி அவர் 3ஆம் மணி ஜெப வேளைக்கு போனார். பிரைஸ் தி லார்ட். அப்ப சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் பிச்சை எடுக்கும்படி உட்கார வச்சிருந்தாங்க. பேதுரு சொன்னார், என்னிடத்தில் பொன்னும் இல்லை, சொல்லுங்க, என்னிடத்தில் பொன்னும் இல்லை, வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு நான் தருகிறேன். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. ஏன்டா என்ன இருக்கு? சொல்லுங்க, ஏன்டா என்ன இருக்கு? பொன்னும் இல்ல, வெள்ளியும் இல்லை, ஆனா ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? இயேசுடைய பெயர். ஆமென். நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்னிடத்தில் இருக்கிற இயேசுவை உங்களுக்கு தருகிறேன். உங்க வியாதி நீங்கட்டும், உங்க பலவீனங்கள் நீங்கட்டும், உங்க துக்கம் சந்தோஷமா மாறட்டும். அல்லேலூயா. பேதுரு சொன்னார், இயேசுவை என்னிடத்தில் வெள்ளியும் இல்ல, பொன்னும் இல்ல. எடுத்து வாசிக்கிறீங்களா? எடுத்து வாசிங்க. திருத்துதர் பணி, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள், திருத்துதர் பணிகள் 3ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். 6வது வசனம். பேதுரு அவரிடம், வெள்ளியோ பொன்னோ என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறினார். அவரது வலக்கையை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். கை தட்டுங்க பாப்பா, நல்ல கை தட்டுங்க. இன்னைக்கு உங்க வியாதிகள் சுகமடைகிறது. ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடக்குது. வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருவதாக நடக்குது. பேய்கள் ஓடுது, பேய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை,
உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. வாய் திறந்து ஏசப்பா வாய் திறந்து மீண்டும் சொல்லுங்க ஏசப்பா. சொல்லுங்க அற்புதங்கள் நடக்குது. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி இயேசுவே. இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். இது உங்களுடைய நேரம். வாய் திறந்து ஏசப்பான்னு கூப்பிடுங்க. வாய் திறந்து கூப்பிடுங்க. நீங்க சாட்சியத்தை முதலாவது கேட்டீர்கள். சகோதரி சொன்னான், நான் ரோட்ல நின்று அம்மாவை இழந்து திண்ணையில உட்கார்ந்து நடு இரவுல எனக்கு யாரும் இல்லையே ஏசப்பான்னு அழுதேன். ஏசப்பா என் வாழ்க்கையை தொட்டார். ஏசப்பா என் வாழ்க்கையை சந்தித்தார். ஏசப்பா என் குறைவுகளை நிறைவாக்கினார். அந்த இயேசு ஜீவனோடு இருக்கிறார். இன்று உன் குறையை நீக்க இயேசு இருக்கிறார். உன் வியாதியை சுகப்படுத்த இயேசு இருக்கிறார். உன் பலவீனத்தை மாற்ற இயேசு இருக்கிறார். தடைகளை அகற்ற இயேசு இருக்கிறார். மந்திர பில்லி சூனியத்தின் தீமையின் கட்டுகளில் விடுவிக்க இயேசு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. நன்றி இயேசுவே. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி இயேசுவே. இதோ ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. நன்றி இயேசுவே. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற 2 பிள்ளைகளை ஆண்டவர் தொடுகிறார். நன்றி இயேசுவே. ஆண்டவர் குழந்தை செல்வத்தை தருகிறார். நன்றி இயேசுவே. கணவன் மனைவிக்கிடையே பிளவுபட்டு பிரிந்து போன ஒரு 3 குடும்பங்களை ஆண்டவர் மீண்டும் இணைக்கிறார். நன்றி இயேசுவே. ஆண்டவரே அதை செய்கிறார். நன்றி இயேசுவே. இது ஆண்டவரால் நிகழ்ந்தது. நன்றி இயேசுவே. கண்களுக்கு வியப்பாயிற்று. நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தை நீ உச்சரிப்பாய். நன்றி. ஆண்டவரே என் கணவரை தொடு. இயேசுவே. என் மனைவியை தொடு. இயேசுவே. பிள்ளைகளை தொடு. இயேசுவே. உறவுகளை தொடு. இயேசுவே. எங்களுக்கு அற்புதம் செய்க. இயேசுவே. இயேசுவே. இதோ பிள்ளைகளுடைய படிப்பிலே பின்தங்கி இருக்கிற ஒரு 17 பிள்ளைகள் ஆண்டவருடைய வல்லமையினால் தொடப்படுகிறார்கள். நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்திலே அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது. நன்றி இயேசுவே. உம்முடைய நாமம் மகிமையடையட்டும் அப்பா. நன்றி இயேசுவே. உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. நன்றி இயேசுவே. உம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. உம்முடைய மகிமை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. உம்முடைய பெயரே எங்களுக்கு அற்புதத்தின் பெயர் அப்பா. நன்றி இயேசுவே. உம்முடைய பெயரால் விடுதலை உண்டு. நன்றி இயேசுவே. விடுதலை உண்டு. ஆமென். மூளை நரம்புல பிரச்சனையோடு வந்திருக்கிற ஒருவரை ஆண்டவர் இப்படி குணப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே. குணப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே. பக்க வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருவருக்கு சுகம் உண்டாகிறது. நன்றி இயேசுவே. வாத நோயாளிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே. இதோ கேன்சருடைய வியாதியின் தொடக்கம் என்று சொல்லப்பட்ட ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டு. ஆமென். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு. ஆமென். உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. ஆமென். தேவ வல்லமை இறங்குகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு சொத்து பிரச்சனையோடு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருவரை ஆண்டவர் சந்திக்கிறார். நன்றி இயேசுவே. அந்த பிரச்சனை முடிகிறது. நன்றி இயேசுவே. அந்த பிரச்சனை முடிகிறது. நன்றி இயேசுவே. வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya. இயேசப்பா உங்க பெயரை சொல்லி நாங்க உச்சரிக்கும் பொழுது எங்க பலவீனமெல்லாம் நீங்குதுப்பா. நன்றி இயேசுவே. நன்றி. Praise the Lord. Praise the Lord. அமர்ந்து கொள். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தார் சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க இயேசுவின் பெயர் இயேசுவின் பெயர் உங்கள் பலவீனத்திலிருந்து உங்கள் பலவீனத்தில் வியாதியிலிருந்து உங்களை விடுவிக்கிறது. நல்ல கை தட்டுங்க பாப்பா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. இரண்டாவது பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் முதலாவது இயேசுவுடைய பெயரை தரித்த மக்களாக இருக்கணும். ஆமென். ஆமென். இரண்டாவது வாசியுங்கள் இணைச்சட்டம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆண்டவருடைய பெயர் உங்களை மீட்கும். இரண்டாவது வாசிங்க இணைச்சட்டம் 33ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க 29வது வசனம். இஸ்ரவேலே நீ பேறு பெற்றவன் ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களினமே உன்னை போல வேறு இனம் உண்டோ? கை தட்டுங்க பாப்பா.
முதல்ல உங்களுக்கு என்ன பெயர்? இயேசுடைய பெயர் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. இயேசுடைய பெயர் உங்க மேல இருக்கணும், முத்திரையா இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பைபிள் சொல்கிறது, நான் யார்? நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மக்களிடம்? ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களிடம். கை தட்டுங்க. யாரா இருக்கணும்? இரண்டாவது சொல்லுங்க, யாரால மீட்கப்படணும்? ஆண்டவரால மீட்கப்பட்ட மக்களிடமாக நாம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அமெரிக்க தேசத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம், ஹாலிவுட் அப்படி சொல்லக்கூடிய நகரம், சொல்லுங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியுமா? பார்த்தீங்களா? டிவியில் பார்த்தீங்களான்னு? பார்த்தீங்களா இல்லையா? போய் பாருங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த நகரம், ஹாலிவுட். இன்னைக்கு அந்த நகரமே, சொல்லுங்க, அந்த நகரமே இல்லை, எரிஞ்சு போச்சு. காட்டு தீ, அது பற்ற வச்சாங்களா, அதை போய் யாரும் பற்ற வச்சு போட்டாங்களா? ஆனால் அந்த நகரம் இன்னைக்கு இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனால் அந்த நகரத்தில் ஒரு ஆலயத்தை மட்டும் ஃபோட்டோ பண்ணி போட்டுருக்குறாங்க. பார்த்தீங்களா? எத்தனை பேர்? அது பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ஒரு சர்ச்சை மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கு, சுற்றி எல்லாம் எரிஞ்சிட்டு. அதில் ஒரு வீட்டையும் காண்பித்திருக்கிறார்கள். இந்த வீடும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதில் ஒரு பெரிய ஒரு சினிமா நடிகர் ஒருத்தர் சொல்லாரு, நான் நேற்று வர உலக பிரபலம், ஆனால் இன்னைக்கு நான் பிச்சைக்காரன். எங்க நாட்டால, எங்க தலைவர்களால் எங்களை காப்பாற்ற சொல்லுங்க. அதில் ஒரு பிரபலமான நடிகருடைய மகன், சின்ன பையன்தான், அவனும் அந்த காட்டு தீயில இறந்து போயிட்டான். எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியாது. நம்ம ஊரில் தமிழில் சொல்லுவாங்க, கீழே விழுந்தாலும் மீசையில் சொல்லுங்க. அதே மாதிரி மேலை நாடுகளில் உள்ள சில செய்திகள், உண்மையான செய்திகள் என்ன செய்யாது, வெளியே வராது. இந்தியாவில் நம்முடைய சூழ்நிலைகள் நம்ம தெரியுது. அரசியல்வாதிகளுக்காக சில காரியம் செய்வாங்க. ஆனால் அதில் உள்ள அந்த மனிதர், அந்த பெரிய பெரிய சினிமா நடிகர்கள், பெரிய பெரியவர்கள் தான் இருந்தாங்க. பணக்காரர் தான், லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்தான். அவன் சொல்கிறான், எங்களை யாராலையும் காப்பாற்ற முடியல. இதுவரை சொல்கிறாங்க 12,000 வீடுகள் எரிந்து விட்டது. லட்சக்கணக்கான ஜனங்கள் வீடுகளை இழந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு துரதிர்ஷ்டமான சூழ்நிலை. ஆனால் நமக்கு ஒன்னே ஒன்று தெரியணும். என்ன தெரியுமா? என்னை மீட்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? சொல்லுங்க. அதனாலதான் நமக்கு தெரியும், சங்கீதம் 127:1 சொல்லப்படுகிறது, நகரத்தை ஆண்டவர் காவல் காக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருப்பதும் வீண். ஆண்டவர் உன்னை மீட்காம, ஆண்டவர் உங்களை பாதுகாக்காம, இந்த உலகத்தில் எந்த பாதுகாப்பினாலும் உங்களுக்கு எனக்கு எதுவும் செய்ய முடியாது. அதனால வேதம் சொல்கிறது, ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களிடமே உன்னை போல பேறு பெற்ற இனம் வேறு உண்டோ? Praise the Lord. Praise the Lord. நீங்க யாரால மீட்கப்பட்டிருக்கீங்க? ஆண்டவரால் மீட்கப்பட்ட. சகோதரியே, சகோதரனே, உன்னையே என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? மீட்டு இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னங்க மீட்பு? ஒரு குழியில விழுந்தேன், என்ன தூக்குனாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாக்குறோம், நம்ம நிறைய சம்பவங்கள் நமக்கு தெரியும், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆனா என்னை ஆண்டவர் பாவத்தில் இருந்து மீட்டார். நீங்க யாரு? நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்பது முக்கியமான மீட்பு. என்னது? பாவத்திலிருந்து இயேசு என்னை மீட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. எதிலிருந்து மீட்டார்? பாவத்திலிருந்து மீட்டார். சொல்லுங்க, எதிலிருந்து என்ன மீட்டாரு? பாவத்திலிருந்து மீட்டார். இயேசு என்னை எதிலிருந்து மீட்டாரு? பாவத்திலிருந்து மீட்டார். பாவத்திலிருந்து என்னை இயேசு மீட்டார். ஆமென். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது தயவு செய்து நீங்க வாசித்து பாருங்க.
நீங்க வாசிங்க. உன்னை காக்கும் கேடயமோ உன் வெற்றி வாழும் அவரே, உன் பகைவர் உன் முன் கூனி குறுகுவர், அவர்களின் தொழுகை மேடுகளை நீ ஏறி மிதிப்பாய். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏங்க இது ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரால மீட்கப்பட்ட மக்களினா எப்படி இருக்கும் தெரியுமா? பயந்துக்கிட்டு ஓடுற கூட்டம் கிடையாது. ஆண்டவர் என்ன மீட்டுட்டார்னா பேய்க்கும் பயம் இல்லை, எந்த எதுக்கும் பயம் இல்லை. பேயா நாயா எதுக்கும் எனக்கு என்ன கிடையாது, பயம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப வசனத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா வாசித்து பாருங்க. இஸ்ரவேலே நீ பேறு பெற்றவன், ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களிடமே உன்னை போல வேறு இனம் உண்டோ? உன்னை காக்கும் கேடயம் உன் வெற்றி வாழும் அவரே, உன் பகைவர் உன் முன் கூனி குறுகுவர், அவரின் தொழுகை மேடுகளை நீ ஏறி மிதிப்பாய். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அர்த்தம் என்னமா பிரதர்? அர்த்தம் என்ன சிஸ்டர்? அர்த்தம் என்ன? பாவத்திலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டார். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ரெண்டு கைகளை வச்சு சொல்லுங்க, என்ன எதுல இருந்து ஆண்டவர் மீட்டார்? நீங்க பாருங்களேன், எசையாவின் புஸ்தகம் 59 முதல் வசனம் எடுத்து வாசிங்க. எசையா 51 அதிகாரம் முதல் வசனம் படிக்குமா? மீட்க முடியாதபடி கடவுளுடைய கரம் குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதபடி கடவுளுடைய காதுகள் மந்தமாகவில்லை. கடவுளுடைய காது மந்தமா இல்ல. கடவுளுடைய கை குறுகி போச்சா? குறுகி போச்சா? அப்ப ஏங்க வசனம் சொல்லுது, உங்களுடைய பாவங்களே, உங்களுடைய குற்றங்கள், உங்கள் குறைகள், உங்கள் அநீதிகளே கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் பெரிய பிளவை உண்டாக்கிட்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த உலகத்துல நீங்க யாரா இருக்கணும்னா பாவத்துக்குரியவர்களாக இருக்க கூடாது, ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நீ யாரா இருக்கணும்? ஆண்டவரால மீட்கப்பட்டவன். சொல்லுங்க, யாரால மீட்கப்பட்டவன்? ஆண்டவரால் மீட்கப்பட்டவன். பாருங்க லூக்கா செய்தியிலே நமக்கு 19 அதிகாரத்துல முதல் வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா சக்கேவை பற்றி பைபிள் சொல்லுகிறது. சக்கேய் யாரு? பாவி. பாவி. பிரைஸ் தி லார்ட். சக்கேய் ஒரு பாவத்தில் கிடந்த மனிதன், பாவி என்று அழைக்கப்பட்டார். ஆனா அப்படிப்பட்ட சக்கேவ பாவியை இயேசு தேடி வந்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களை என்னை சகோதரியே சகோதரனே ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். எதற்கு? அவருடைய பெயரை தரித்திருக்கிற நாம் பாவத்திற்கு அடிமை அல்ல, அவருடைய ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சக்கேவுட வீட்டுக்கு இயேசு போனார். சக்கேய் பாவத்தை அறிக்கை செய்தார். இயேசு சொன்னார், இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. நமக்கு தெரியணும், நான் மீட்கப்பட்டவன், பாவத்திற்குரியவன் அல்ல, பாவத்திற்கு விலை போகக்கூடியவன் அல்ல. இந்த உலகத்தில் உங்களை குடிக்கிறதுக்கு 4 பேர் கூப்பிடுவான், கூத்தடிக்கிறதுக்கு கூப்பிடுவான், சினிமாவுக்கு கூப்பிடுவான், பல விதமான தீமைகளுக்கு கூப்பிடுவான். ஆனா உங்களுக்கு தெரியணும், நான் இயேசுவின் இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறேன். என் மீது தீமைக்கு பாவத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் என்னை மீட்டார். சொல்லுங்க, இயேசு என்னை மீட்டார். இயேசு மீட்டாரா? மீட்டாருங்க. அல்லேலூயா. என் ஆண்டவர் மீட்டார் என்கிறத அனுபவிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க எந்த மனுஷனுக்கு அடிமையாக மாற மாட்டீங்க, யாரையுமே நிக்க மாட்டீங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பாருங்க பைபிள் சொல்லுகிறது, நீங்க அதனால தான் எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா நமக்கு வேதம் மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன். யோவானர் செய்தி 8ஆம் அதிகாரம், நீங்க நல்லா கவனிங்க. யோவானர் செய்தியிலே 8ஆம் அதிகாரம், விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண். Praise the Lord. யாரு?
கையங்களவுமா எதுல பிடிபட்டா? விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டா. அவங்களே சொல்றாங்க, இவளை நாங்க எதுல கையங்களவுமா பிடிச்சிட்டோம். யார் இவா? பக்கா அப்படிப்பட்ட ஆளு. இவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும், சாவ வேண்டியவள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்படிப்பட்ட பெண் இயேசுவின் பாதத்துல வந்துட்டா. ஆமென். ஆமென். இதுக்கு மேல எனக்கு பாவம் வேண்டாம். யார் வேணும்? இயேசுதான் வேணும். அதனால தான் இயேசு சொன்னாரு, என்னை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை பற்றியும் பேசப்படும். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுங்க. நீங்கள் இயேசுவின் பெயரை தரித்திருக்கிறவர்கள், இயேசுவால் மீட்கப்பட்டவர்கள். மூன்றாவது, நீங்கள் யார்? இணைச்சட்டம் 7:6. சீக்கிரம். உபாகமம் இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் எழுதிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நானே வாசிக்கிறேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களிடம் நீங்கள் மண்ணுலகில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பக்கத்தில் கை கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்க மூணாவது யாரு? முதல்ல இயேசுடைய பெயர், இரண்டாவது மீட்கப்பட்டீர்கள். மீட்கப்பட்ட உங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? தெரிந்து கொண்டார். சொல்லுங்க. தெரிந்து கொண்டார். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். பிரைஸ் தி லார்ட். என்னை என்ன செஞ்சாரு? நான் உண்மையிலே நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து கேட்பேன், எத்தனையோ நல்லவன் நீதிமான்லாம் இருக்கும்போது என்னையே போய் தேர்ந்தெடுத்தீரு. இந்த ஊழியத்தில் நான் ஊழியத்தை சொல்ல எடுப்படியா பாவியா இருந்த காலம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனையோ நல்லவங்க, எத்தனையோ நீதிமான், எத்தனையோ படிச்சவங்க, மேதாவி, எத்தனையோ பேர் இருக்கும்போது என்னை தெரிந்து கொண்டீரே. ஏன் என் மேல இவ்வளவு காதலா? என் மேல இவ்வளவு அன்பா உமக்கு? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்க மேல ஆண்டவருக்கு அளவிட முடியாத காதல். கை தட்டுங்க பாப்பா. உங்க மேல ஆண்டவருக்கு அளவிட முடியாத லவ். ஏன்? நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். பிரைஸ் தி லார்ட். உங்களை என்னை அவர் தெரிந்து கொண்டார். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த மண்ணுலகில் உள்ள எல்லா மக்களிடங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்துக்கோங்க. எப்படி தெரிந்தெடுத்தாரு? எப்படி தெரிந்தெடுத்தாரு? சொந்த மக்கள். நீ யாரு? சொந்த மக்கள். நம்ம ஊர்ல சில நேரங்களில் சிலர் தெரிந்தெடுப்பாங்க. எதுக்கு? காரியம் ஆகிறதுக்கு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்தெடுத்தார். எதுக்கு? நீ என்னுடையவள், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. 7ஆம் வசனம், அதே இணைச்சட்டம் 7:7 படிங்க திரும்ப. எல்லா மக்களினங்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை, உண்மையில் எல்லா மக்களினங்களிலும். கை தட்டுங்க பாப்பா. உங்கள்கிட்ட பணம் இருந்தா நிறைய பேர் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. உங்கள்கிட்ட நல்ல சில காரியம் இருக்கும்னா தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பெரிய ஆளுன்னு ஒண்ணு தேர்ந்தெடுக்கல. நீ யார் தெரியுமா? நீ யாரு? கைவிடப்பட்டவள். நீ யாரு? புலம்புகிறவன். நீ யார்ப்பா? அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்க. நீ யாரு? தனிமையில கிடக்கிற. நீ யாரு? இந்த உலகம் ஒதுக்கி இருக்குது. உன்னை இணைந்த ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, யோவானர் செய்தி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை. நல்ல வாய்த்தார் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப உங்களை தேர்ந்தெடுத்தது யாரு? உங்களை தெரிந்து கொண்டது யாரு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்கள். ரோமர்
9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்கள். அவர்கள் தாம் இஸ்ரவேல் மக்கள், அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தன் ஆட்சியை விளங்க செய்தார். பாருங்க 5ஆம் வசனம். குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள், மனிதர் என்னும் முறையில் இவரே எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் என்றும் என்றென்றும் போற்றுவதற்கு உரியவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு காலத்துல இஸ்ரேலர்கள் யூதர்கள் சொன்னாங்க, நாங்க தான் கடவுளுடைய மக்கள். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் யாருங்க? ஒதுக்கப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க. ஆனா இயேசு உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். ஆமென், அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தேர்ந்து கொண்டார். அவர் தேர்ந்தெடுத்த மக்கள் நாங்கள். நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்ல நீ யாரு? கடவுளுடைய திருப்பெயரை தரித்தவர்கள். இரண்டாவது நீ யாரு? பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். மூன்றாவது யாரு? கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப தெரிந்தெடுத்த நீங்கள் பாவத்தோடு இருக்கலாமா? பக்கத்துல கை எடுத்துக்கங்க. தெரிந்தெடுத்த நீங்கள் பாவத்தோடு இருக்கலாமா? கேளுங்க. தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்கள் பாவத்தோடு இருக்கலாமா? சொல்லுங்க, இருக்கலாமா? ஒரு முள்ளு குத்திட்டு முள்ளை அப்படி விட்டுருவீங்களா? விட்டுருவீங்களா? முள்ளை எடுக்கல என்ன செய்யும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. முள்ளை எடுக்கலாம், கையை எங்க வச்சாலும் காலை எங்க வச்சாலும் அது என்ன செய்யும்? அத மாதிரி சாத்தானுக்கு நீங்க என்ன செய்யக்கூடிய இடம்? பாவத்தை விட்டுருவீங்களா? விட்டுருவோமா? விட்டுறேனா? பாவத்தை விடுறேன், பாவத்தை நான் என்னிடமிருந்து அகற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஆண்டவருக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ள விரும்புகிற ஒரு 20 பேர் பாவ சங்கீதனம் பண்ண போங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அப்ப முதல்ல நீங்க யாரு? கடவுளுடைய திருப்பெயரை சுமக்கிறவர்கள். இரண்டாவது நீங்க யாரு? மீட்கப்பட்டவர்கள். மூன்றாவது கடவுள் என்னை தேர்ந்தெடுத்த மக்களிடம். பிரைஸ் தி லார்ட். நாலாவது நீங்கள் தயவு செய்து பாருங்கள், எசையாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 20வது வசனம். எசையா 43 20வது வசனம் வாசிக்கலாம். 43ல 20வது வசனம் பாருங்க. காட்டு விலங்குகளும் என்னை புகழும், குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்திலே குடிக்க கொடுப்பேன், பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்ற செய்வேன். நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். கை தட்டுங்க. நாலாவது நீங்க யாரு? உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகளும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து தெய்வத்தை துதிக்கிற மக்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார். கைகளை தட்டி ஆண்டவர்கள் நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்கள் இதுவரை ஒரு வறண்ட நிலையில் வந்திருக்கலாம். வியாதிகளாலும் பிரச்சனைகளாலும் போராட்டங்களாலும் நீங்கள் அழுத்தப்பட்டு வந்திருக்கலாம். துன்ப துயரங்களிலே உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பலவிதமான நிர்கதியான சூழ்நிலைகளை சந்தித்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? பாலை நிலத்திலே நீரோடைகளை தோன்ற செய்வேன். ஆமென், ஆமென். உங்க வறட்சிகள் மாறும், உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் கஷ்டங்களில் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படினா என்ன அர்த்தம்? மீட்கப்பட்ட தெரிந்தெடுத்தாரு. எதுக்கு? அவருடைய பெயரை நான் புகழ போகிறேன். அர்த்தம் என்ன தெரியுமா? வாசிங்க. எனக்கு ரொம்ப இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்காக தருகிறார். ஒருவேளை அவமானத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் படிங்க. என்
தங்களை வியத்தக முறையில் நடத்தி வந்த கடவுளாய் ஆண்டவரை அவர்கள் போற்றுவார்கள். இனிமேல் என்னுடைய மக்கள் ஒருபோதும் இகழ்ச்சி அடைவதில்லை. கை தட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் மக்களை நான் நடத்துவேன். என் மக்களுடைய அவமானம் மாறும், நிந்தைகள் மாறும், இழிநிலை மாறும், கடன்கள் மாறும், தரித்திரங்கள் மாறும், எல்லாத்திலையும் மாற்றம். ஆமென். பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, உங்க துக்க முகம் மாறுவதாக. நீங்கள் ஆண்டவரை போற்றுகிறவர்களாக மாறுவீர்கள். உங்கள் வாய் ஆண்டவரை துதிக்கும், உங்கள் வாய் ஆண்டவரை போற்றும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன சொல்றாரு? உன் வாழ்க்கையில் இருக்கிற பாலை நிலத்தில் நீரோடையை தோன்ற செய்வேன். பிரைஸ் தி லார்ட். நான் உருவாக்கிய இந்த மக்களின் புகழை எடுத்துரைப்பார்கள். ஆமென். நம்புறீங்களா? அற்புதம் நடக்குமா? 4 காரியம் தேவ பிள்ளைகளே. முதலாவது, நீங்கள் ஆண்டவருடைய பெயருக்குரியவர்கள். இரண்டாவது, நீங்கள் ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள். மூன்றாவது, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். நாலாவது, கடவுள் செய்த வியத்தகு செயலை உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய சாட்சிகள். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய திருப்பெயரை தாங்கி இருக்கிற என்னை ஆசீர்வதியும். நல்ல வாய் திறந்து ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே, உம்முடைய திருப்பெயரால் எங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. இரண்டாவது சொல்லுங்க, இயேசப்பா, இயேசப்பா, என் பாவத்திலிருந்து என்னை மீட்டு, என்னை ரட்சித்தருளும். இயேசப்பா, இயேசப்பா, பாவம் வேண்டாம், தீய பழக்கம் வேண்டாம், குடிப்பழக்கம் வேண்டாம், போதைப் பொருட்கள் வேண்டாம், தவறான நட்புகள் வேண்டாம், உலகத்தின் சிற்றின்பம் வேண்டாம். என்னை ரட்சித்தருளும் இயேசுவே. Hallelujah, 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 hallelujah. மூன்றாவது, தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பாவத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் என்னை விடுவித்து அவர் என்னை தெரிந்து கொண்டார். எதற்கு? என்னை மகனாக தெரிந்து கொண்டார். கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான்காவது, என்னை தெரிந்தெடுத்த தெய்வம் என்னுடைய எல்லா விதமான நோய்கள், என்னுடைய கடன், கஷ்டம், தரித்திரம், என் வாழ்க்கையில் இருக்கிற அவமான, நிந்தை எல்லாவற்றிலும் என்னை விடுவித்து அவருடைய சாட்சியாய் மாற்றுகிறார். சாட்சியாய் மாற்றுகிறார். சாட்சியாய் மாற்றுகிறார். பக்தியாய் ஆராதனை நித்தியம் ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்தியம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு நல்லவரே, வல்லவரே, இயேசுவே, தெய்வமே, ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, அவருடைய அற்புதமும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக அவரை வரவேற்போம்.
நம்ம எல்லாரும் பக்தியோடு எழுந்து நிற்போம். கண்களை திறந்து ஆண்டவரை உற்று நோக்குவோம். இயேசுவே கூப்பிடுவோம். இயேசுவே வாய் திறந்து கூப்பிடுங்க. மார்க்கினர் செய்தி 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்ற பர்த்திமேயுவை போல கூப்பிடு. கூப்பிடுங்க. இயேசு உங்களுடைய நடுவிலே, நம் நடுவிலே இயேசப்பா வந்திருக்கிறார். என் மகளே, என் மகனே, என்னை கூப்பிடுவாயா, நீ என்னை கூப்பிடுவாயான்னு காத்திருக்கிற தெய்வம், நமக்காக யாவையும் செய்கிற ஆண்டவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நல்ல குரலை உயர்த்தி கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. குரலை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்குரியவரே, எல்லாம் வல்லவரே, அபிஷேகநாதரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கைகளை தட்டி வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுவோம். நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து பாடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவரே, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவரே, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், கைகளை தட்டி வாய் திறந்து நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவரே, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதர், இயேசு அதிசயர், இயேசு அற்புதர், இயேசு அதிசயர். ஆராதனை 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 இயேசுவுக்கே, ஆராதனை 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 இயேசுவுக்கே, ஆராதனை 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 இயேசுவுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்காலம் உனக்குண்டு,
அகற்றும் பயமில்லை. நம்பிக்கை இழக்காதே, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, நண்பனே கலங்காதே. அற்புதம் செய்பவர் உன்னண்டை வருகிறார். அற்புதம் செய்பவர் உம் அண்டை வருகிறார். அல்லேலூயா, 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 கைகள் தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நம் கடவுளாய் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். என் ஆண்டவர் என் மீது உங்கள் மீது வைத்திருக்கிற அக்கறை, நம் தேவன் அவரை நோக்கி கூப்பிடும் ஒவ்வொருவருக்கும் அருகில் இருக்கிறார். பாருங்கள், என் பெயரை போற்றிடும் என் மக்கள் தங்களை தாழ்த்தி பாவங்களுக்காய் மனம் வருந்தி வரும் பொழுது நான் அவர்களுக்கு நலமளிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை என்னையும் அந்நியனாக வைக்கல. நீ என் மகன் அல்லவா, நீ என் மகள் அல்லவா, நான் உன்னை கைவிட மாட்டேன், கை நெகிழ மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறார். கைகளை தட்டி. அதனாலதான் பைபிள் சொல்கிறது, எப்ராஹிம், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி கை நெகிழ்வேன், நீ என் அருமை மகன் அல்லவா என்று ஆண்டவர் கூறுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு நம் மீது மனம் இறங்குகிறார். அவருடைய மனதுருக்கம் நம்முடைய மீது, வாழ்க்கையில் மீது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதலாவது அவருடைய நாமத்தை உச்சரியுங்கள். பாருங்கள், இயேசு என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் உடலில் உள்ள தீமைகள் அகலும், ஆன்மாவை பிடித்திருக்கிற தீமை ஓடும். அதனால்தான் ஆண்டவர் தன் சீடர்கள் 72 பேரை அனுப்பினார். என் பெயரால் பேய்களை ஓட்டுங்கள், என் பெயரால் நோய்களை குணமாக்குங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிய பொழுது சீடர்கள் மீண்டும் வந்து சொன்னார்கள், ஆண்டவரே, உம்முடைய பெயரை சொன்னவுடன் பேய்கள் ஓடினது, நோயாளிகள் குணமடைந்தார்கள். இப்பொழுதும் உங்களுக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்துங்க. முதலாவது ஆண்டவருடைய பெயரை அறிந்து கொள்ளுங்கள். விண்ணவரும் மன்னவரும் மண்டியிட்டு ஆராதிக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். நல்ல கைகளை உயர்த்தி, உங்க நாமமே என் பட்டயம். ஆண்டவரே, உங்க நாமமே என் கேடயோன்னு சொல்லி உள்ளத்தை திறந்து ஒப்புக் கொடுங்க. 2 கைகளை சலசல வைப்போம், கண்களை மூடுவோம், வாயை திறந்து, ஏசப்பா, உங்க பெயரால என் வியாதிகள், பலகீனங்கள் வெளியேறட்டும் சொல்லி கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. நல்ல சலசல கை வைத்து, தம்பி, தங்கச்சி, சகோதரி, சகோதரியே, இயேசுவே உம்முடைய நாமத்தினால எல்லா வியாதிகளும் வெளியேறட்டும். இயேசுவே, 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 இயேசப்பா, உங்க பெயரால வியாதிகள் வெளியேறட்டும். இயேசுவே, இயேசுவே, பலகீனங்கள் வெளியேறட்டும்.
இயேசுவே இயேசுவே நோய்கள் வெளியேறட்டும் இயேசுவே இயேசுவே ஆண்டவரே உம்முடைய பெயரால் எல்லா விதமான வியாதிகளும் ஹalleluya ஹalleluya இயேசுவே கூப்பிடு 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 ஹalleluya ஹalleluya நல்ல சகோதரி கூப்பிடு இயேசுவே 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 இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் வெளியேறட்டும் பலவீனங்கள் வெளியேறட்டும் இயேசுவே நோய் நொடிகள் வெளியேறட்டும் இயேசுவே கவலைகள் வெளியேறட்டும் இயேசுவே கஷ்ட நஷ்டங்கள் வெளியேறட்டும் இயேசுவே தரித்திரங்கள் வெளியேறட்டும் இயேசுவே ஹalleluya 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 ரெண்டு கைகள் நெஞ்சில சேர்த்து வையுங்கள் ஆண்டவரால் நான் மீட்கப்பட்டவன் மீட்கப்பட்ட என் மீது பாவத்துக்கு அடிமை இல்லை பாவத்திற்கு என் மீது அதிகாரம் இல்லை நான் பாவத்திற்கு அடிமை இல்லை இயேசு என்னை மீட்டுக் கொண்டார் இயேசு என்னை மீட்டுக் கொண்டார் வாய்த்தார்ந்து சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய திருப்பெயரால் நீர் என்னை முத்திரையிட்டு இருக்கிறீர் உமது இரத்தத்தினால் என் பாவத்திலிருந்து அநீதிகளிலிருந்து விடுவித்து என்னை உமது சொந்த மகனாக மகளாக மீட்டிருக்கிறீர் இயேசுவே நீர் என்னை உமக்காக தேர்ந்தெடுத்துள்ளீர் ஆண்டவரே தேர்ந்தெடுத்த என் வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பொல்லாப்புகளையும் பலகீனங்களையும் தரித்திரங்களையும் கடன் பாரங்களையும் வீட்டில் தடைப்பட்டிருக்கிற எல்லா விதமான இக்கட்டுகளில் இருந்தும் நீர் எங்களை விடுவிக்கிறீர் மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் வேறு பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க, ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க, ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க, ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க,
ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க 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 ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க